Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் weight loss பண்ண நினைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் இதெல்லாம் வீட்டில் சும்மா உட்காந்துக்கவங்க தான் பண்ண முடியும், எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு பழமும் அரை பழமும் தின்னுட்டு எப்படி நீங்களாம் வீட்டில் சும்மா இருக்கீங்க, அவங்க தான் பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃப் என்ன சொல்கிறீங்க, எனக்கு குழந்தை இருக்குது பண்ண முடியாது, ஏதாவது ஒரு சாக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு சாக்கை சொல்லிக்கிட்டு ஒரு பொய்யார காரணத்தால் நம்மளை நாமே மறைச்சிக்கிறோம். அந்த வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்றத என்ன பண்ணுறோம், மறைச்சிக்கிறோம். அதையும் தாண்டி நிறைய பேர் வெயிட் லாஸ் என்ன நான் வேலை இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் என்னாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்றது நிதிஷ் அப்பாவோட பெரியப்பா பையன் மோகன் சொல்லி அவங்க சவுதியில் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரியும் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கவங்களோட ஒர்க் அப்படின்றது 8 ஹவர்ஸ்லாம் இருக்காதுங்க, மினிமமே 10 to 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க டைமிங்கே இல்லாமல் அந்த அளவுக்கு ஒர்க்கிங் இருக்கும். அவங்களோட ஒர்க் அப்படின்றது 8 ஹவர்ஸ்னாலும் 12 ஹவர்ஸ் வரும். சில சமயத்தில் எக்ஸ்ட்ரா டியூட்டி கூட பார்ப்பாங்க. அவங்களோட ஓவர் வெயிட் அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்களும் 90 kgலேருந்து இப்போ நிதிஷ் அப்பா மாதிரி 70 kg நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அவங்களோட தொப்பை அப்படின்றது சூப்பராக குறைச்சிருக்காங்க. அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது பழங்கள் காலையில் எடுத்துக்கோங்க, மத்தியானம் முடிஞ்ச அளவு ரைஸை கம்மி பண்ணுங்க, அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு 5 kg குறைக்கிற வரைக்கும் எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணலை, ஒரு அளவுக்கு சொன்னதை ஃபாலோ பண்ணி அப்படியே அவங்க எக்ஸசைஸ் பண்ணாமையே 5 kg குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணாதான் முடியும் சொல்லி அடுத்து அவங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஒர்க் இருந்தாலும் ராத்திரியாவது ஒரு அரை மணி நேரமாக போய் ஜிம்மில் கண்டிப்பாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றபோது அவங்களோட பிக்சரை டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்குனே நல்லா தெரியும். அவங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பை விட வயிறு பார்த்தீங்கன்னா பானை மாதிரி இருந்தது அவங்களுக்கு. இப்போ வயிறு எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 5 மாதம் உழைப்புனே அவங்க சொல்லலாம். ஃபஸ்ட்டு 1 மந்தில் அவங்க 5 kg குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 5 kg அப்படின்றதுக்கு அவங்களுக்கு 4 மாதம் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸு, வேலை டைமிங், சாப்பாடு அப்படின்ற போது நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த ஊரில் கிடைக்காது. பழங்கள் அப்படின்ற போது ஆப்பிள், கிவி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. கொய்யாப்பழம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாங்க. மத்தியானம் போது அவங்க கம்பெனியில் அவங்களுக்கு கொடுக்குறது சாப்பாடு ஒரு ரைஸ் கொடுப்பாங்களா, சிக்கன் இருக்கும்னாங்க. பட் அவங்க சிக்கன் எடுத்துக்கவே இல்லையா, சாம்பாரில் நிறைய காயாக போட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிடுவாங்களாம். கிழமை வீட்டில் இருந்தாலும் சாப்பாடை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு ஆயில் கம்மியாக எடுத்திருக்காங்க. காலையில் ஃபுல்லாமே எப்பயுமே அவங்க 7 நாளுமே பழங்கள் தான் எடுத்திருக்காங்க. அது நல்ல டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல உடம்பு இப்போ நான் ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிதிஷ் அப்பாவோட ரிசல்ட் வீடியோ போட்ட உடனே அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நிதிஷ் அப்பாவும் சரி மோகனும் சரி 2 பேருமே உன்னியும் அவங்களோட வெயிட் லாஸ் பயணங்கள் ஹெல்த்தியான லைஃப்பை தொடருவாங்க. அடுத்து நான் சொல்ல போகிற சப்ஸ்கிரைபர் அப்படின்றவங்க எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் சொல்லலாம். அவங்கள கார்த்திக் துரைசாமி. அவங்க இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா. நான் கவர்மெண்ட் ஜாப்னே உங்களுக்கே தெரியும் 10 to 4 10 to 5 அந்த மாதிரி டைமிங் தான் இருக்கும். எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல, நான் 94-95 கிலோவில் இருந்தேன் நான். அப்போ நிதிஷ் அப்பாவோட வீடியோவை பார்த்து அவங்க காலையில் 4:30க்கெலாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 4:30க்கெலாம் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போட்டி ஹெல்த்தியான போட்டியாக இருந்தால் சூப்பரான வெயிட் லாஸ் இருக்குங்க. அவங்க இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா 86.300க்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 7-8 கிலோ வரைக்கும் அவங்களும் குறைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஹெல்த்தியான லைஃப் ப்ளஸ் நான் எக்ஸசைஸும் பண்ணேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பொய்யான காரணங்கள். நான் காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு என்னோடய லைஃப் ஹெல்த்தியாகவும் இருக்குது. இப்போ நான் என்னோடய உடம்பு ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். எந்த ஒரு சாக்கும் சொல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் அவங்கள 8 கிலோ குறைஞ்சிருக்கு. இன்னும் நான் தொடர்ந்து என்னோடய வெயிட் லாஸ் பயணத்தை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நான் இர்ரெகுலருக்குரிய ட்ரிங்க் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த ட்ரிங்க் வீடியோலையும் கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ட்ரிங்க்கை குடிச்சு இது பெஸ்ட்டு ட்ரிங்க் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன காரணம்னா அந்த ட்ரிங்க்கை அவங்க ஒரு கடந்த 3-4 மாதமாகவே டெய்லி ராத்திரி குடிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னா இப்போ கல் மாதிரி அப்படி இருக்க ஃபீல் பண்ணுறேன், என்னோட உடம்புல ஊழசதெல்லாம் குறைஞ்சி நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் மேடம், எனக்கு இந்த ட்ரிங்க்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க.
ஒரு விஷயம் அப்படின்ற போது அதை தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே 2-in-1 சேலஞ்ச் சொல்லியிருக்கோம். 2-in-1 அப்படின்ற போது ஹேர் கேருக்கு சொல்லியிருந்தேன். ஹேர் கேருக்கு எந்த அளவு ஃபுட்டு முக்கியம் அதையும் சொல்லியிருந்தேன். நான் அதையும் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. ஆனந்தி பாண்டின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மாதம் ஆச்சுக்கா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் முளைக்கட்டின பச்சை பயிறு கம்பல்சரி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மத்தியானத்துக்கு முருங்கைக்கீரை சூப், இந்த ரெண்டையும் நான் விடவே இல்லை. கண்டினியூஸாக 1.5 மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆக 1.5 மாதம் ஆச்சு அப்படின்றாங்க அவங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஹேர் கண்டிஷனை பொறுத்து இருக்குங்க. 1 வீக்லேயே ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒருத்தவங்களுக்கு 1 மாதம் ஆகும், ஒருத்தவங்களுக்கு 3 மாதம் ஆகும். எதையுமே விடாமல் கண்டினியூவாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும், ஹெல்த்தியான ஹேரும் வளரும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அடுத்து கிறிஷ் கவின் ஒருத்தவங்களும் அதே மாதிரி தான், நான் வந்து ப்ரெக்னென்சிக்காக ஒரு 4 திங்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கருத்தரிக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகி எனக்கு 9 மந்த் ஆச்சுக்கா, எனக்கு வந்து ப்ரெக்னென்சி நிற்கவே இல்லை. அப்போ வந்து நான் அத்திப்பழத்தை வந்து 1 மாதமாக ராத்திரி ஊற வச்சு டெய்லி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ வந்து எனக்கு குழந்தை உருவாகிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எதையுமே 1 மாதம் 1.5 மாதம் தொடர்ந்து குறைஞ்சது 48 நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் சுரேஷ் உஷா அப்படின்றவங்களும் கிட்டத்தட்ட அவங்க 7 கிலோ குறைச்சி 81 கிலோவுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னை எல்லாரும் பார்த்தோன்னே இன்னும் நீ உடம்பு ரொம்ப இழைச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. அதே மாதிரி திரும்பவும் நான் வந்து கண்டினியூவாக என்னோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் எக்ஸசைஸையும் விடாமல் நான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லா சப்ஸ்கிரைபரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கற்பகம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர், நான் வந்து போன வருஷம் பிப்ரவரியில் உங்கள் சேனல் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து 85 கிலோ இருந்தேன். இப்போ நான் இருக்க வெயிட் அப்படின்றது 64 இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயரில் அவங்க வந்து 20 kg குறைச்சிருக்காங்க. கற்பகம் அப்படின்றவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் வந்து விடாமல் கண்டினியூவாக உங்களோட ஒர்க்கை நீங்கள் என்ன இருந்தாலும் செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் நொண்டி சாக்கு சொல்லிக்காதீங்க, அதை விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ரிசல்ட் தெரியும், ஒரு நாளைக்கு ரிசல்ட் தெரியாது, ஆனால் மறுநாள் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஒரு சிலருக்கு ஸ்லோவாக தான் தெரியும். அதாவது உணவு பழக்கங்கள் மட்டும் மாற்றிட்டு உடம்பு குறைச்சவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இந்த ஃபேட் கட்டு ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா இர்ரெகுலர் பீரியட் கூடியது, ட்ரிங்க்கு குடிச்சு அவங்களோட ஃபேட்டை குறைச்சிட்டேன் நான் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரோட பாடி டைப்பும் மாறும். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தது என்னென்னா, நான் நிதிஷ் அப்பா யூஸ் பண்ணுற எல்லா பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி தான்க்கா நானும் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லை அப்படின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாள்பட்ட அவங்களுக்கு டெலிவரி ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாள்பட்ட ஃபேட் அப்படின்றது, ரொம்ப நாள் சேர்ந்த கொழுப்பு அப்படின்றது கரையிறது வந்து எப்படின்னா, நீங்கள் உணவுகள் மூலியமாக மட்டும் கரைக்க முடியாது, எக்ஸசைஸ் மூலியமாக தான் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. 200% உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின் டோன் ஆகும், மசில் ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் ஃபேட் பேர்னிங் அப்படின்றதும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே வெயிட் லாஸ் அப்படின்றத விட ஃபேட் பேர்னிங், கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு கண்டிப்பாக உணவில் சரிவிகித சத்துக்கள் வேணும். அதே நேரத்தில் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். உணவுகள் அப்படின்ற போது ஏற்கனவே சொன்னதான், காலையில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும், மத்தியானம் சரிவிகிதம் ப்ரோட்டீன் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும். ராத்திரிக்கு நீங்கள் எடுக்கிறது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதாவது சீக்கிரமாக செரிமானம் பண்ணுற மாதிரி இருக்கிறது. நார் சத்துக்கள் அதிகமாக இருக்க உணவுகளை ராத்திரி எடுத்துக்கணும். இந்த 3 தாரகம் வந்திருந்தால் உங்களோட மைண்டை நீங்கள் கரெக்டான விதத்தில் செலுத்தி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பார்க்க முடியும். எனக்கு வீட்டு வேலை இருந்தாலும் சரி, வெளி வேலைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு டயத்தை நீங்கள் ஒதுக்குங்க. டெய்லி 1 hour எக்ஸசைஸ் கம்பல்சரி பண்ணுங்கள், நம்ம சூப்பரான ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்த சப்ஸ்கிரைபர் எல்லாரோட ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வேலைக்கு போனாலும் எங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளாலேயும் முடியும் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே இந்த வீடியோ இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸை விடாமல் ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.